பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறைவார்த்தை 34. இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த அதிகாலையில் ஒரே குடும்பமாய் நாம் கூடியிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணையில் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். அவருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், எப்படி உங்களுடைய சிலுவையை நீங்கள் சுமப்பீர்கள்? எப்படி நமது சிலுவையை சுமக்க முடியும் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யாரும் தன்னுடைய சொந்த செயல்களினாலும் தன்னுடைய சொந்த விருப்பத்தினாலும் அவர்கள் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொள்கிறார்கள். அந்த சிலுவையை அவர்கள் சுமந்து கொள்ளக்கூடிய வேளையிலே அது அவர்களுக்கு பாரமாய் இருக்கும். எனவே சிலுவையை சுமக்கக்கூடிய பலத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நமக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் நம்முடைய தீய செயல்களுக்காகவும் தீய எண்ணங்களுக்காகவும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் உடலில் உள்ள நோய்களுக்காகவும் அந்த சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையை அவர் சுமந்து தீர்த்தார். எனவேதான் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையின்படி நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அனுதினமும் உங்களுடைய சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பாரமான சிலுவையை நாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க முடியும். பாரமான சிலுவை என்றால் என்ன? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாய் இருக்கலாம், நம்முடைய கண்ணீராய் இருக்கலாம், கவலைகளாய் இருக்கலாம், நோய்களாய் இருக்கலாம், சமாதானமின்மையாய் இருக்கலாம், அன்பு இன்மையினால் இருக்கலாம், அல்லது நம்மளுடைய கொடிய பாவங்களினால் இருக்கலாம். இப்படிப்பட்ட சிலுவையை ஒவ்வொரு நாளும் தனிமையில் நாம் சுமந்து கொண்டு இருப்பதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புவதில்லை. எனவேதான் இந்த நாளில் சொல்லுகின்றார், நீ என்னிடம் வந்து ஜெபிக்க முதலில் வரும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னுடைய சிலுவையை சுமந்து வந்து என்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்து என்னிடம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நான் உன்னுடைய பாரத்தை அடுத்து மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய சுமைகளை நான் சுகமாக மாற்றி கொடுப்பேன். அந்த பார சிலுவையை என்னிடம் இறக்கி வைக்கக்கூடிய வேளையிலே என்னுடைய நுகம் உன்னை அழுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்மாதிரி உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது பொறுமையினாலும் சரி, விடுதலையினாலும் சரி, நோய்களை தீர்ப்பதினாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட காரியத்தினாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்னோடி, ஒரு முன்மாதிரி. எனவேதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவலை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய வேளையிலே நம்முடைய சிலுவை எளிதாய் இருக்கும். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது.
அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரிடம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் ஆண்டவரிடம் எதிர்பார்ப்பது நம்முடைய சொந்த ஆசீர்வாதங்கள் மட்டுமே. எனவேதான் நம்மளால் நம்முடைய சிலுவையை சுமக்க முடியவில்லை. ஆண்டவரை தேடி வருகிறவர்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார், அவர் என்னோடு கூட இருந்து செயலாற்றுவார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் எதையாவது இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து ஆண்டோடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி அவருக்கு நன்றி பலியிட்டு அவரிடம் வேண்டக்கூடிய வேளையிலே ஆண்டவருக்கு நல்ல ஒரு சீடராய் நீங்கள் இருக்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு கூட கடந்து வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதை தான் அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் பெரும் சுமை இருக்கின்றதே, என்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் ஒரு சுமையாய் இருக்கின்றதே, என் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு எனக்கு ஒரு சுமையாய் இருக்கின்றதே, என் உடலில் உள்ள நோய், குடும்பத்தில் உள்ள நோய் ஒரு சுமையாய் இருக்கின்றதே, என்னுடைய குழந்தைகளை பற்றிய கவலை ஒரு சுமையாய் இருக்கின்றதே, வேலை வாய்ப்பை பற்றிய ஒரு கவலை எனக்கு சுமையாய் இருக்கின்றதே, இந்த உலகத்தில் நடமாடக்கூடிய வேலையிலே மற்றவருடைய வார்த்தை எனக்கு ஒரு சுமையாய் இருக்கின்றதே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏனென்றால் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து நீர் நிலைகள் வழியாக உங்களை அழைத்து சென்று உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய தெய்வமாய் உண்மையிலும் உண்மையுமாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவரை தேடி வரக்கூடிய வேளையிலே நம்முடைய சுமையை சுமக்காமல் நம்முடைய சிலுவையை மற்றவர்கள் மீது சுமத்தி நடக்கக்கூடிய வேளையிலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை கண்ணீரும் கவலையும் பிரச்சனையும் சூழ்ந்து கொள்கின்றது. எனவே நாம் ஆண்டவரை தேடி வரக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை உணர்ந்து இருக்க வேண்டும். அவரை பற்றி அறிய வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த திருவிவிலியத்தை படிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி அதன்படி வாழ நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 4வது வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது. நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பங்களை சுமந்து கொண்டபடியினால், அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறபடியினால், நம்முடைய கஷ்டங்களை சுமந்தபடியினால் அவர் நம்மிடம் சொல்லுகின்றார், நானும் தினமும் உன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னிடமா. அது எப்படிப்பட்ட சிலுவையாய் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே, தாங்க முடியாத ஒரு சுமையாய் இருக்கலாம், உங்களால் அதை ஜீரணிக்க முடியாத ஒரு பிரச்சனையின் சுமையாய் இருக்கலாம். அந்த சிலுவையை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், என் மகனே மகளே, உனக்காக நான் துன்பங்களை சுமந்து கொண்டேனே, நீ எதற்காக இந்த துன்பங்களை சுமக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். எப்படி நீங்கள் இந்த துன்பங்களில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எனக்கு அவருடைய அருளும் இரக்கமும் போதும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சீராக் 2வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள், இழிவு வரும் பொழுது பொறுமையாயிரு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது காரியங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மளை பலப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயத்தை நமக்கு கொடுப்பார். அதே போல் நம்மை இழிவாக மற்றவர்கள் பேசக்கூடிய வேளையிலே நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும். நாம் அவர்களோடு
சேர்ந்து சண்டை போட்டு நம்முடைய அமைதியை குலைத்து விடக்கூடாது. பொறுமையாய் இருந்து நாம் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே படிப்படியாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அநேக குடும்பங்களை எனக்கு தெரியும், எவ்வாறு அவர்கள் இந்த சிங்கத்தின் வாயில் பிடிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல அநேக மக்கள் நடுவில் அவர்கள் இருந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். மாமியாருடைய கொடுமை, மருமகளுடைய கொடுமை, கணவருடைய கொடுமை, மனைவியுடைய கொடுமை, பிள்ளைகளுடைய பிரச்சனை என்று சொல்லி அநேக மக்கள் இந்த உலகத்தில் இழிவு வரக்கூடிய வேளையிலே அவர்கள் பொறுமை இல்லாமல் இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட சிலுவைகளை நீங்கள் சுமந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வர உங்களை நீங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாட்களில் அனுதினமும் உங்களுக்கு பாடுகள் உண்டு, சிலுவைகள் உண்டு. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். அவர் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? எனவே தான் நாம் அவரிடம் நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவங்களினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அவரிடம் ஒப்புக் கொடுத்து மனம் திருந்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மை அடைந்து அவருடைய சிலுவைக்கு பின்பாக நாம் செல்லக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிறைவான அமைதி வரும். திருப்பாடல்கள் 37வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு. உன்னுடைய சிலுவையை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே விசுவசித்து அவரோடு இணைந்து இரு. அப்பொழுதுதான் உன்னுடைய சுமை எளிதாக இருக்கும், உன்னுடைய சிலுவை எளிதாக இருக்கும். எளிதாக நம்முடைய சுமையை சுமந்து, சிலுவையை சுமந்து ஆண்டவருடைய பாதத்திற்கு வரவே முடியும். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். எனவே உங்களால் சுமக்க முடியாமல் சிலுவை இருக்கக்கூடிய வேளையிலே மனிதர்களை தேடி போக வேண்டாம். அவர்கள் மேலும் சிலுவையை உங்கள் மீது, பார சிலுவையை சுமக்க உங்கள் மீது அவர்கள் சாத்துவார்கள். எனவே அமைதியோடு இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய சுமைகளை சுமக்கக்கூடிய பலத்தை தாரும் என்று சொல்லி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுள் உங்களுக்கு அழகிய முகத்தை கொடுத்து இருக்கின்றார், பேச்சு திறமையை கொடுத்து இருக்கின்றார், நல்ல கைகளையும் கால்களையும் உடல்களையும் கொடுத்து இருக்கின்றார், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து இருக்கின்றார். இன்னொரு புறம் பாருங்கள், அநேக பிள்ளைகள் அனாதையாய் இருக்கிறார்கள், அவர்கள் முடக்குவாதம் முட்டவர்களாய் இருக்கிறார்கள், பார்வையற்றவர்களாய் இருக்கிறார்கள், உடலில் ஏதோ ஒரு குறையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வேளையிலே நம்முடைய சிலுவை ஒரு பெரிய சிலுவையாய் தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே சாபமான சிலுவையை நீ சுமந்து தீர்த்து விட்டீர், நாங்கள் இனி சிலுவையை சுமக்க தேவையில்லை. எனவே எங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொடும் என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை சந்திப்பார். எனவே இந்த நேரத்தில் சிறிது நேரம் என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் செபிப்பீர்களா? அவர் சுமந்த சிலுவையின் பாடுகளை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். உங்களுடைய சிலுவை எப்படி சுமக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாளில் கற்றுக் கொடுப்பார். அதற்காக சிறிது நேரம் நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தகப்பனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலும் கூட எப்படி எங்களுடைய சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. அநேக முறை நாங்கள் எங்களுடைய சிலுவை சுமக்காதபடி எங்களுடைய சிலுவையை மற்றவர்கள் மீது ஏற்றி அந்த பாரத்தை அவர்கள் மீது வைத்து நாங்கள் நசுக்கி இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிரச்சனையினால் ஆண்டவரே மற்றவர்களை பாவத்தில் உள்ள வைத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய எங்களுடைய மீறுதலினால் உம்மை நாங்கள் வெக்கமடைய செய்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை திடப்படுத்துவீராக. அனுதினமும் எங்களுடைய சிலுவையை சுமந்து உம்மை பின்னோக்கி வரக்கூடிய வல்லமையும் பலத்தையும் தருவீராக. ஆண்டவரே, சிலுவையை சுமக்கக்கூடிய வேளையிலே சோர்வுகளும் பலவீனங்களும் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை திடப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களை
எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து எங்களுக்கு பலத்தையும் வளமையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மத்தேயு 11:28 சொன்னீரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமது இரக்கையின் கீழ் நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி, உம்முடைய அரவணைப்பின் கீழ் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய சுமைகளை நீர் எடுத்து மாற்றி உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அநேக முறை எங்களுடைய நோய்களினால் நாங்கள் சுமையோடு இருக்கின்றோம், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தினால் நாங்கள் சுமையோடு இருக்கின்றோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி சுமையோடு இருக்கின்றோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளினால் சுமையோடு இருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அந்த சுமையை எங்களுக்கு எளிதாய் நீர் மாற்றிக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தோல் வலுவிழந்து போய் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த தோலை நீர் வலிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய புயங்களை நீர் வலிமைப்படுத்தி இந்த சிலுவையை சுமக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தருவீராக. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை பார்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும், என்ன நேர்ந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன், இழிவு வரும் பொழுது பொறுமையோடு இருப்பேன் என்று சொல்லி உறுதியாமை பற்றி கொண்டு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட தங்கும் அப்பா. அவர்களுடைய சிலுவையை எளிதாய் மாற்றிக்கொள்ளும் சுவாமி. அவர்களுடைய வழியை விட ஒப்படைக்க நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அமைதியை இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், பாவ பழக்கத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களையும் குழந்தை செல்வங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி உமது இரட்டையான கோட்டைக்குள் நீர் வைத்து ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை தரிசிக்க ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளன்று, அந்த கிறிஸ்துமஸ் நாளன்று உம்மை தரிசிக்க வரக்கூடிய பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாகவும் உமது அந்த அருமையான முகத்தை அவர்கள் மீது ஒளிர செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையில் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, எப்படி நமது சிலுவையை சுமப்பது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நம்முடைய சிலுவை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுமையை சுமக்க அவர் உங்களுக்கு பலனை தருவாராக. ஆமென்.